யாராவது புதுசாக ஃபோன் வாங்க போறீங்கன்னா வாங்காதீங்க. ஏன்னா இந்த மாசத்துல நிறைய ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறாங்க. நீங்க வந்து இப்போ ஃபோன் வாங்குற மாதிரி இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. அதில் வந்து வாங்கலாமா வேணாமான்ட்டு கடைசியாக நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நிறைய ஃபோனை பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் எந்த ஃபோன் வாங்கி நம்ம ரிவ்யூ பண்ணலாம் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதை நான் உங்களுக்காக கண்டிப்பாக வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். போது மோட்டோ, OnePlus, போக்கோ, ஐக்யூ, ரியல்மி இந்த ஃபோன்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி எல்லாமே பார்க்க போகிறோம். ஆனால் இதில் வந்து அண்டர் 20,000 ஒரு ஃபோனுமே இங்கே லான்ச் ஆகலை. என்னடி சொல்ற? ஃபர்ஸ்ட் நம்ம மோட்டோல இருந்து பார்ப்போம். ஏன்னா மோட்டோல இப்போதான் 2 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஒன்று வந்து 860 ஸ்டைலிஷ், இன்னொன்று வந்து 860 ஃபியூஷன். இப்போ லான்ச் ஆக போகிறது வந்து மோட்டோவோட 860 ப்ரோ தான் இப்போ வந்து லான்ச் ஆக போகுது. அதோட ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்சுக்கான POLED டிஸ்பிளே யூஸ் பண்ணுறாங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான அந்த சப்போர்ட்டும் இருக்குது. ப்ரொடெக்ஷனுக்காக Gorilla Glass 7i தான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் IP6869க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஆனால் 3.5mm ஜாக் கிடையாது. கேமராஸும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ண மாதிரி தெரியுது. 50 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 10 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா வித் 3x ஆப்டிக்கல் ஜூமோட. ரியர் கேமரா வந்து 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. Android 15 மேலே தான் இப்போ இந்த ஃபோன் வந்து ரன் ஆக போகுது. பெர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து பெருசாக குறை வச்ச மாதிரி தெரில. இங்கே வந்து டிமென்சிட்டியோட 8350 அந்த 4 nanometerக்கான ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. Snapdragon 865 கூட நம்ம இங்கே வந்து கம்பேர் பண்ணலாம். பேட்டரியுமே வந்து 6000 mAhக்கான பேட்டரி இருக்குது. 90 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். 15 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் 5 வாட்ஸ் வந்து நம்மளால் ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ணிக்க முடியும். UFS 4.0 வந்து ஸ்டோரேஜ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஃபோன் வந்து அந்த H50 ப்ரோவோட இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம பெட்டராக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ப்ரைஸிங் வந்து அண்டர் 35,000க்குள்ளே லான்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஆயிடுச்சுன்னா 35 இல்லை 33 ஆயிடுச்சுனாலும் இந்த ஃபோன் வந்து நம்ம ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாகவே இதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம வந்து OnePlus பார்ப்போம், இல்லை ஐக்யூ பார்ப்போம். ஏன் இங்கே வந்து OnePlus வேணான்றனா, OnePlus வந்து இங்கே 2 ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதை வந்து நம்ம வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஐக்யூ பார்ப்போம். ஐக்யூவில் வந்து இங்கே Neo 10 வந்து லான்ச் ஆக போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 6.78க்கான AMOLED டிஸ்பிளே, 140 Hz. அது மட்டும் இல்லாமல் இதில் LTPO பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ளாக்ஷிப்பில் யூஸ் பண்ணுற பேனல் வந்து இந்த ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது ப்ரைஸிங்கும் வந்து ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 16 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா. ப்ராசஸர் பார்க்கும்போது இங்கே Qualcommோட 8 Gen 3 தான் யூஸ் பண்ண போகிறாங்க. நல்லா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இது. 6100 mAhக்கான பேட்டரி இருக்குது. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ரியர் கேமரா பற்றி சொல்ல மறந்துட்டேன். 50 மெகா பிக்சல் ஒயிட் கேமரா, 8 மெகா பிக்சல் வந்து அல்ட்ரா வைட் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸிங் பார்க்கும்போது இங்கே வந்து 40,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இன்னும் நிறைய ஃபோன் இருக்குது. அதில் எது பெஸ்ட்டோ நம்ம வந்து வீடியோட கடைசியில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம அண்ணன் மாதம் லான்ச் பண்ணுற ரியல்மி சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ரியல்மியோட GT70 இந்த ஃபோன்லேயும் வந்து Snapdragon 888 வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர், 6000 mAhக்கான பேட்டரி, 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங், ஒயர்லெஸ் சார்ஜிங் இதில் வந்து கொடுத்த மாதிரி தெரியல. மேபி வந்தால் வரலாம். அது வந்து ஃபோன் லான்ச் ஆனது மட்டும் தான் நமக்கு தெரியும். இதுலேயும் வந்து நம்ம ஐக்யூவில் பார்த்த மாதிரி LTPO பேனல் வந்து இவங்களும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 Hzோட 6.8 இன்ச்சுக்கான அந்த டிஸ்பிளேவும் இங்கே வரப்போகுது. Realme UI 6.0 மேலே தான் இங்கே வந்து பில்டாக இருக்குது. Android 15 மேலே தான் நமக்கு இந்த ஃபோன் வந்து கிடைக்க போகுது. அப்புறம் கேமரா பார்க்கும்போது 50 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் வரப்போகுது. இதுவும் வந்து ப்ரைஸிங் வந்து அண்டர் 36,000 40,000 வரையும் வந்து இங்கே வந்து வெப்சைட்டில் போட்டிருக்கு. ஆனால் வந்து இதுவும் நமக்கு லான்ச் ஆனால் மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம வந்து பார்த்தது எல்லாமே ஒரு மிட்ரேஞ்சு இல்லைனா வந்து ப்ரைஸ் ஹையாக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு அண்டர் 33Kல Snapdragon 8S Eliteோட இப்போ ஒரு ஃபோன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்கே வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து கேமிங்க்கும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணும். அப்படி என்ன ஃபோன் தானே கேட்குறீங்க? அதுதான் போக்கோ வந்து இங்கே F7 5G வந்து இந்த மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோனில் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனது அந்த ப்ராசஸர் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பயங்கரமாக இருக்கிறது அந்த பேட்ரி. ஏன்னா இங்கே வந்து 7500 mAhக்கான பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 90 வாட்ஸ் டர்போ சார்ஜர் வந்து யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இதில் வந்து ரிமோட் இருக்குது. டிவி ரிமோட் மாதிரி நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோமோ இதில் வந்து நம்ம ஏர் பிளாஸ்டர் இருக்குது. அதை தான் நான் வந்து ரிமோட் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறேன். 6.72 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே. கேம் அதிகமாக வந்து இப்போ நீங்கள் விளாட்றீங்கன்னா அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதையும் நல்லா பண்ணியிருக்காங்க. 140 Hz வந்து கொடுத்துருக்காங்க.
480 ஹெர்ட்ஸ் வந்து டச் சாம்பிளிங் ரேட்டும் இங்கே வந்து இருக்குது. 6000 நெட்ஸுக்கான பீக் பிரைட்னஸுமே இங்கே போகும். ரொம்ப வந்து பிரைட்டரான டிஸ்பிளே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபோன்ஸில் எல்லாமே இது வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியுது. ட்ரிபிள் கேமராக்கான செட்டப் தான் இருக்குது. 50 மெகா பிக்சல், 13 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே வந்து 32 மெகா பிக்சல் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பட்ஜெட்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ராசஸர், இந்த பேட்டரி, இந்த சார்ஜரோட கொடுத்தாங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து OnePlusல 2 ஃபோன் லான்ச் ஆக போகுதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து OnePlus 13T. இங்கே வந்து ப்ரைஸிங் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். 40 to 50,000 வந்து இங்கே கோட் பண்ண மாதிரி தெரியுது. நார்மல் ப்ரைஸிங் கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இது வாங்குறதுக்கு நம்ம ஒரு iPhone 13 இல்லைனா 14 சீரிஸே நம்ம வாங்கிடலாம். இதுலேயும் வந்து Snapdragon 8 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.32 இன்ச்சுக்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. LTPO பேனல் அந்த சப்போர்ட்டும் இருக்குது. 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் போகும். அதுதான் இந்த LTPO. ஆப்பிளில், சாம்சங்கில் இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. HDR10+க்கான அந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. 1600 வரையும் பீக் பிரைட்னஸ் வந்து அவுட்டோரில் வந்து நமக்கு போகும். ப்ரொடெக்ஷனுக்காக கிறிஸ்டல் ஷீல்டு கிளாஸ் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் நம்ம கையில் கிடச்சா தான் தெரியும். ஸ்பீக்கர் வந்து இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான். வெயிட்டுன்னு பார்க்கும்போது 185 கிராம் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு வந்து வெயிட் இல்லாத மாதிரி நல்லா காம்பேக்டாக இருக்கிற மாதிரி தான் இங்கே OnePlus பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் IP65க்கான அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. அவன் 30,000 வந்து 68, 69 மேலே போயிட்டுருக்கான். இவன் இன்னமும் அந்த IP65லே தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். கேமரா வந்து டிவல் கேமரா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 50 மெகா பிக்சல் வந்து ஒயிட் ஆங்கிளும், 50 மெகா பிக்சல் வந்து டெலஃபோட்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அல்ட்ரா வைட் கேமரா வந்து இங்கே எதுவும் யூஸ் பண்ணல. மேபி சென்சாரில் வந்து அவங்க வந்து எப்படியாவது மாற்றி கொடுத்தாங்க தான் உண்டு சாஃப்ட்வேர் மூலயமா. வீடியோ வந்து இங்கே 4Kல 60 fpsலையும் 30 fpsலையும் எடுத்துக்கலாம். இதே 180ல் வந்து 30 fpsல, 60 fpsல, 240 fpsல வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து வீடியோ வந்து 180ல் நம்மளால் 30 fps வரையும் நம்மளால் எடுத்துக்க முடியும். பேட்ரி வந்து 6260 வந்து சொல்லியிருக்காங்க. ரவுண்டாக 6300 கொடுத்துருக்கலாம். அப்புறமேட்டு 5 வாட்ஸுக்கான ரிவர்ஸ் சார்ஜிங், 80 வாட்ஸுக்கான ஒயர்ட் சார்ஜிங், அப்புறமேட்டு 80 வாட்ஸுக்கான PD சார்ஜிங்கும் குயிக் சார்ஜிங்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. அது வந்து ஓப்போவோட சார்ஜர் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த PD சார்ஜிங்கு இல்லை OnePlusல அவங்களோட கம்பெனியில் சித்தப்பா பெரியப்பா கம்பெனியில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்களோ நம்ம வந்து அந்த சார்ஜிங் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். UFS 4.0வோட அந்த ஸ்டோரேஜ் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் வந்து இன்னும் பெட்டராக வந்து நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Android 15 மேலே தான் வரப்போகுது. இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் OS மேலே தான் இங்கே வந்து கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்க மாமா கம்பெனி சைனாவில் மட்டும் அந்த கலர் OS தான் அங்கே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. Android 15 மேலே தான் ரன் ஆக போகுது. இதில் என்ன ஒரு பஞ்சாயத்துனா, இவன் வந்து ஆக்சிஜன் OS தான் சொல்லி ஸ்டார்டிங்கில் விட்டான். ஏன் நானுமே வந்து OnePlus தான் இன்னமும் 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த எதுக்காக அந்த ஃபோனை வாங்கினா அந்த ஆக்சிஜன் OSக்காக. ஏன்னா வந்து பெட்டராக வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பான். இப்போ வந்து அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அந்த ஓப்போவில் வர மாதிரி அந்த கலர் OS மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவர் என்ன இங்கே சொல்லி விற்கிறாருன்னா, இந்த ஆக்சிஜன் OS வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுல்லாக விட்டுட்டு அவனோட கண்ட்ரியில் சீனாவில் மட்டும் அந்த கலர் OSக்கான வந்து சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. அந்த ஆக்சிஜன் OSக்காக நிறைய ஃபேன் பேஸ் நிறைய இருந்துச்சு. ஆனால் OnePlus வந்து அதை கொஞ்சம் லேட்டராக மாற்றும் போது இப்போ வந்து யாருக்குமே அந்த OnePlus யூஸ் பண்ணுற அந்த ஃபீலே கிடையாது. பெட்டராக இங்கே அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரெண்டாவது ஃபோன் வந்து OnePlusோட அந்த Nord CE 5G தான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து அண்டர் 25,000 வந்து இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு OnePlus லவருக்காக இது வந்து நல்ல ஒரு ஃபோனாக இருக்கும். ஏன் இங்கே சொல்கிறேன்னா, டிமென்சிட்டியோட 8350 Moto 860 Proவில் யூஸ் பண்ண ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து தான் சொல்லியிருக்கேன், Snapdragon Qualcomm 865 கூட இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவுமே இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+, எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இது வந்து டவுட்டு தான். ஏன்னா அது வந்து எதுலேயும் மென்ஷன் பண்ணல. கேமராவுக்கும் வந்து இங்கே டியூவல் செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அவனுக்கு எல்லா சீரீஸ்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த 16 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதை மட்டும் அவங்க எப்போ மாற்றுறாங்களோ அப்போ தான் வந்து ஒரு வீடியோ பிறக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சீரீஸ்லையும் வந்து அந்த 16 மெகா பிக்சல் 16 மெகா பிக்சல் அதை கொஞ்சம் மாற்றி தான் யூஸ் பண்ணுங்களேன், கேமராவாக இல்லை. அப்புறமேட்டு இதுவும் வந்து Android 15 இதில் தான் ரன் ஆக போகுது. ஆனால் இங்கே கலர் OSன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு எப்படியும் இந்தியாவுக்கு வரும்போது அந்த ஆக்சிஜன் OS மேலே தான் நமக்கு வந்து வரும். இதோட லான்ச் வந்து May 25ல் மிட் ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம், இல்லைனா அந்த மந்த்தனில் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி லான்ச் ஆகிடுச்சுன்னா இந்த ஃபோன் வந்து நல்லா வந்து இருக்கிற ஃபோனோட நல்லா காம்படிட் பண்ணும். ஏன்னா இங்கே வந்து Moto 860 Proவோட யூஸ் பண்ண ப்ராசஸர் தான் வந்து அண்டர் 25,000 இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸரும் ரொம்ப ஃப்ளாக்ஷிப் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான்.
ஆனால் ஒன் ப்ளஸ் ஃபேன்ஸ்க்காக வந்து ஒன் ப்ளஸ் இங்கே வந்து நல்லா பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஃபோன் நம்ம கையில் வரட்டும், நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு ரிவ்யூ பண்ணி சொல்லுவோம். இப்போ நான் வந்து பார்த்த ஃபோன்லேயே எனக்கு வந்து ரொம்பவே இந்த இம்ப்ரெசிவாக பட்டது வந்து இந்த போக்கோட F7 5Gயும் அப்புறம் வந்து மோட்டோரோலாவோட H60 அந்த ப்ரோவும் தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக படுது. நாங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி போல் தரோம். அதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோன் வந்து ரிவ்யூ போடணும் இல்லை அன்பாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக போய் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒரு கம்யூனிட்டி போல் போடுறோம். நீங்கள் போய் அதை கீழே எல்லாமே அதை வந்து உங்களுக்கு எந்த ஃபோன் வேணும்னு கேளுங்க. அதை உங்களுக்காக நான் வாங்கி ஃபுல் ரிவ்யூ போட்டு அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்லை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க. ஆனால் வந்து அந்த லைக்கு அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் யாரும் பண்ண மாட்டீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் வந்து எங்கள் டீமுக்கு வந்து அது பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறமேட்டு நாங்கள் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக் வீடியோஸ், அன்பாக்சிங், குயிக் ரிவ்யூஸ் நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.